கங்காவும் காவேரியும் வந்து மாமி கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. மாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நல்லா வந்து ஃபங்க்ஷனை கொண்டாடிடலாம், கவலையே படாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக வராங்க. என்னடி மாமி கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டோம். சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விஜய் வந்து டென்ஷனாக இருக்காரு. என்னது காவேரி காலேருந்து ஆளே காணும், எங்கே போனான்னு தெரியலையே, காவேரி பார்க்கணும் போல இருக்கு, ஒன்றும் புரியல, எங்கே போனா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. உடனே காவேரி அந்த சைடு வராங்க. காவேரின்னு கூப்பிட்றாரு, கண்டுக்காமல் போகிறாங்க. என்ன காவேரி என்னை கண்டுக்காம போகிற அப்படின்னோடனே, என்னத்தை கண்டுக்கணும் உங்களுக்கு, உங்களுக்கு தான் ஆள் இருக்கே அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இங்கே பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கும் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னோடனே அப்படி சிரிக்கிறாரு. ஓ அப்படியா, அதுக்கு தான் கோச்சிட்ருக்காளா அப்படி சொல்லிட்டு, சரி அப்படியா, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றாரு. என்ன சந்தோஷம், ஆமாம் அந்த மாப்பிள்ளை நான் தானே அப்படின்றாரு. அது கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை மட்டும் நல்லா பேசுங்க, ஆனால் என்ன பார்த்து எப்போ பார்த்தாலும் என்னை விருப்பத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சரி சாரிடி கோச்சிக்காத, என்ன காவேரி இப்பெல்லாம் கோச்சிக்கலாமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போதும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்றாங்க. சரி எனக்கு முக்கியமான விளக்கு கடத்தருக்கு போகணும், நான் போகிறேன். என்னடி என்ன விஷயம் அப்படின்னோடனே, வந்து சொல்கிறேன் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வந்து பந்தல் வருது, தோரணம் வருது, எல்லாமே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல நம்ம விஜய்க்கு. உடனே மாமி கிட்ட போய் கேட்குறாரு. மாமி வந்து இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்னாங்க. நர்மதா பெரிய மனுஷி ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஊர்க்காரங்கள ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க, அதுக்கு தான் இந்த இதெல்லாம் வந்து இறங்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே தாத்தாக்கு ஃபோன் பண்ணி, தாத்தா இந்த மாதிரி நர்மதா வந்து பெரிய மனுஷி ஆகிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா இந்த ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணும் தாத்தா அந்த ஃபங்க்ஷனை. ஐயோ பெரிய பிரச்சனை ஏதாவது ஆகிட போகுதுடா, அதெல்லாம் வராது தாத்தா, நான் பண்ணி தான் தீருவேன், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து சேருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டியும் கூட கூட்டின்னு வந்துடுங்க. சரிடா நான் கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னோடனே இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து இப்போது இந்த ஃபங்க்ஷனை எப்படி மட்டும் பண்ண போகிற மாதிரி பாரு, என் வாழ்க்கையும் நான் சீரமைச்சிக்கணும்ல இந்த ஃபங்க்ஷனோட அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு விஜய். இங்கே என்ன பண்ணுறாங்க, நர்மதாக்கா அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி பக்காவை வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு அலங்கரித்து அவ்வளோ அழகாக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வெளியே பயங்கரமான ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஓடி வராங்க. பார்த்தா விஜய் வந்து பேண்டு வாத்தியோட செம்மையாக டான்ஸ் ஆடிட்டே வந்து அமகலம் பண்ணிட்டு வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா, அதுக்கப்புறம் நிவின், அதுக்கப்புறம் குமரன், கங்கா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சாந்தி வந்து இறங்குறாங்க. சாந்தியும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மாப்பிள்ளையா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம வந்து பங்கஜ மாமி. அடுத்து வந்து இங்கே வந்து செமையாக வந்து ஆட்டம் போட்டுன்னு வராரு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. என்னடி இது, இந்த பையன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சாரதா, நீங்கள் அந்த பையனை கேட்குறீங்களா, நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. உடனே தாத்தா வந்து நிற்கிறாரு. தாத்தா பார்த்தோம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சாரதா, என்னை கூப்பிடலாலும் நானும் வந்து கல்யாணியும் வந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வாங்க வாங்க அப்படின்றாங்க. சாரிங்க, உங்களை கூப்பிடணும்னு நினச்சோம், உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சோம், ஆனால் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ கூப்பிடல நானம்மா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்மா, நான் வரக்கூடாதா அப்படி சொல்லி சொன்னோன்னே உடனே எல்லாரும் தட்டு எடுத்து வைக்கிறாங்க. எங்கள் வீட்டு முறைமா, நாங்கள் வச்சு தானே ஆகணும், அவங்க 2 பேரும் வாழ்ந்தாலும் சரி பிரிஞ்சு இருந்தாலும் சரி, எப்படினாலும் காவேரி எங்கள் வீட்டு மருமக, அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செஞ்சு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சாரதா அவ்வளோ மறுக்க முடியல, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. உடனே வந்து பாட்டிக்கு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரதா, இந்த டைமில் எதுவும் பேசிக்க வேணாம், எல்லோரும் வந்திருக்காங்க, இப்போ எதுவும் நடக்க வேணாம், நம்மளே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி ஆகிடும், அதனால் நீ அமைதியாக இரு புரியுதா அப்படின்னோடனே சாந்தி வந்து, பாரு சாரதா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உன் பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நீ பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் நான் அப்புறம் உங்ககிட்ட பேசலாம் தான் இருக்கேன், சரி இப்போ எதுவும் நான் பேச விரும்பலை, இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, நல்லபடி இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடு, என் தம்பி இருந்தால் எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்துவான், அந்த மாதிரி தான் என் பிள்ளையும் இதை நடத்தணும்னு நினைக்கிறான், அதனால் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாத, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, அவங்க வச்சுட்டு போட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அமைதியாக இருக்காங்க நம்ம வந்து சாரதா. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமிக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக க்யூரியாசிட்டியாக இருக்குது மாமிக்கு. உடனே வந்து மாமா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க இது, விஜய் இப்படி தடப்படலாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான், விஜய் வந்து ஏன் அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணணும், எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே, கேட்டால் நம்மளாம் ஒரே காம்பவுண்ட் இருக்கோம் மாமி, நம்மளாம் ஒரே ஃபேமிலி மாமி அப்படின்னு சொல்கிறான், ஆனால் என்னென்னா அவங்க ஃபேமிலிக்கு அப்படி பார்த்து பண்ணுறான், இப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களாங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான் ஒன்றும் விளங்கலை, விஜய் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, சீக்கிரமாகவே இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.